ஹாய் நண்பர்களே, வணக்கம். என் பேர் ஸ்டீபன். நான் ஒரு குடிநோயாளி. இறைவன் அருளாலும் தோழமையினாலும் இன்று குடிக்காமல் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். 14 ஆண்டுகள் குடிக்கலை. சந்தோஷமாக இருக்கேன். பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கேன். இந்த வாழ்க்கை உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றது தான் இந்த பகிர்தல். ஒரு சின்ன உண்மையை சம்பவம் சொல்கிறேன். இங்கே ட்ரீட்மெண்ட்டு வந்ததில் ஒரு வீட்டில் அந்த அம்மா அழுதுட்டு சொன்ன ஒரு இது. பாவப்பட்ட குடும்பம். 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு ஆம்பளை பிள்ளைங்க. ஒரு கிறிஸ்மஸ் இதே நாள் இதே இதில் அந்த அம்மா என்ன செய்யும், அந்த ஆள் ரொம்ப குடினால் வீட்டில் காசு இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். பிள்ளைங்க எல்லாம் கிறிஸ்மஸ் வந்தோன்னா சந்தோஷமாக அம்மா எனக்கு ட்ரெஸ் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக. எல்லா பிள்ளைகளும் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வரோம், நான் மட்டும் சர்ச்சு எப்படியம்மா போகிறது, நல்ல ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னு. அப்போ அந்த அம்மா என்ன செய்யணும்னா, கடன் வாங்கி எடுத்து ஒரு 2500 என்னதோ இந்த அவங்க அப்பாட்ட கொடுத்து விடும். இந்த பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு, வீட்டுக்கு இறைச்சி எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, இந்த கிறிஸ்மஸ் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கட்டும், எனக்கு ட்ரெஸ் வேண்டாம், பிள்ளைங்களுக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. இந்த ஆள் என்ன பண்ணாருன்னா, இந்த ரூபாயம் கொண்டு போனார். பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் போனார். பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு போனார். போகிற வழியில் பிராண்டி கடையை பார்த்த உடனே என்ன ஆச்சுன்னா, இவருக்கு மைண்டு மாறிச்சு. சரி, லைட்டாக ஒன்று இந்த ரூபாயில் போட்டுட்டு அதுக்கு ஏற்றபடி ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறைச்சியும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணான்னா, ஒரு குவார்ட்ரு அடிப்போம்னு சொல்லிட்டு போனவர் இருந்து அடித்து 50 ரூபாயும் தீர்த்து அதிலே பிளாட்டு. இந்த பிள்ளைங்க அவன் அப்பா வரோம், ட்ரெஸ் வாங்கிட்டு வரோம், இன்றைக்கி கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏமோடு இருந்தான். அந்த அம்மாவும் அப்படியே ஏமோடு இருந்தான். பிள்ளைங்களுக்கு முகத்தில் உள்ள சந்தோஷம் பார்க்கும்போது ஆனந்த கண்ணீராக இருந்து இந்த அம்மாவுக்கு. என் பிள்ளை எவ்வளோ சந்தோஷப்படுது, ட்ரெஸ் வரும், இறைச்சி வரும், நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருந்தாங்க. ஆனால் அவங்க அப்பா வரவே இல்லை. மனம் உடஞ்சி போய் அப்படி இருந்து, அப்பா வரலையே, கோயிலுக்கு போகணுமே, சாயங்காலம் கிறிஸ்டினா கோயிலுக்கு போகணுமே, எல்லோரும் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனம் உடஞ்சி அப்படி இருந்தாயில் சரி என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு பழைய ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு போனாவ. இந்த பிள்ளைங்க எல்லாருக்கும் துணியும் பார்க்கும்போது இதோட கண்ணில் அப்படி கலங்குது. எனக்கே கண்ணு கலங்குது. அந்த அம்மாவுக்கும் அழுக போல் வந்துட்டு, என்னடா வாழ்க்கை இது, எல்லோரும் நல்ல ட்ரெஸ்ஸு. அந்த ஐயா வந்துன்னா பிராண்டி கடை பக்கத்தில் பிளாட் ஆகி கிடக்கார். ஜட்டியோட அப்படியே கிடக்காரு. இந்த பிள்ளைங்க எல்லாம் அப்படியே பார்த்துட்டு, அப்பா கிடக்கிறத பாருங்க, இப்படி குடிச்சிட்டு கிடக்காருன்னு. மறுநாள் கிறிஸ்மஸுக்கு சாப்பிடக்கு இந்த வீட்டில் இவங்களுக்கு என்ன சாப்பாடு தெரியுமா? பழைய கஞ்சி. காலையில் வத்தல் மிளவை சுட்டு சாப்பிட்ருக்காங்க. மத்தியானம் இறைச்சி கிடையாது. என்னடா செய்யுது அப்படின்னு பிள்ளைகளுக்கு எல்லா வீட்லேயும் இறைச்சி மனம், ஆப்பம், அது இதுன்னு. இந்த பிள்ளைகளுக்கு கிறிஸ்மஸே கிடையாது. அந்த அம்மா அழுக. கடவுள் பிறந்த நாளாட்டு எனக்கு வீட்டில் மட்டும் ஏன் இப்படி ஒரு இது, எனக்கும் கடவுளுக்கு துணை இல்லையே, ஏன் என் பிள்ளை மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு கண்ணீரோட அழுக. அந்த ஆள் குடிச்சிட்டு கிடக்காரு. அப்போந்தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த ஆளை கூட்டிகிட்டு குடியை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டப்பட்டு எடுத்து கடன் வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட்டு கூட்டிட்டாங்க. இங்கே டாக்டர் எல்லாம் செக் பண்ண, அவருக்கு லிவர் எல்லாம் போயிட்டோம்மா, எனக்கு உயிரோடு இருக்கிறதே கொஞ்ச நாள் தான், செத்து போயிடுவார், ஏன்னா எல்லாம் இதாகிட்டு, கல்லீரல், லிவர் எல்லாம் இதாகிட்டு செத்து போயிடுவார். அந்த பிள்ளைங்க அனாதை ஆயிரும், விதவை ஆயிடுவா அப்படின்னு ஒரு பயத்திலே அப்படின்னு சொல்லாமல் இந்த ஆள் அப்படி சொன்னதும் இந்த ஆளும் அப்செட் ஆகிட்டார். நம்ம என்ன செத்துருவோமோ ஒரு பயம், இன்னும் என்ன செய்யதுன்னு அப்படி தெரியாமல் அப்படி இருக்கம்ப கடவுளை கெட்டி அப்படிங்க. இனி உங்களுக்கு ஒரே ஒரு வழி இறைவன் தான், இறைவனை விட்டால் வேறு வழி இல்லைன்னு. அப்போ தான் இந்த ஆள் மனம் உருவி கடவுள்கிட்ட கேட்க ஆரம்பித்தார். இறைவா, என்னால் மாற்ற முடியாததை மனப்பக்குவத்தை தாரும் அப்படின்னு சொல்லிட்டு.
கடவுள் ஒரு மாற்றத்தை கொடுத்தாரு அவர். எங்கே முடிச்சியோ அதே இடத்துல நீ எங்கே அவமானப்பட்டியோ அதே இடத்துல பல பேரை கண்ணீரை துடைக்க உரிய ஒரு இதை கடவுள் கொடுத்தாரு. அப்படியே டோட்டலாட்டு கடவுள் மேலே பக்தியோட அவர் ஒரு விழிப்புணர்வு போல் ஒரு ஊழியமாக மாறிட்டார். இவரால் வேலை செய்ய முடியாது, இவர் ஒரு ஊழியக்காரராக மாறி இன்றைக்கி இந்த குடியை பற்றி எடுத்து சொல்லி பல குடும்பங்கள் இவர்கள் கதையை கேட்டு திருந்தினவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி இவர் திருந்தி என் பிள்ளைகளுக்கு துணி வாங்க வழி இல்லாமல் நான் குடிச்சிட்டு பிளாட் ஆகி கிடந்து இறைச்சி இல்லாமல் இருந்த ஏழை பிள்ளைங்களுக்கு இவர் ட்ரெஸ் எடுத்து கொடுக்காரு. இந்த கிறிஸ்மஸ் நல்ல நாளில் இறைச்சி இல்லை கறியை வாங்கி கொடுத்து இப்படி கொஞ்சம் சந்தோஷங்கள். அவர் பட்ட கஷ்டத்தை மற்றவங்க படக்கூடாதுன்னு சொல்லணும். பிள்ளைங்களும் நல்லா இருக்குது. இந்த வாழ்க்கையும் உங்களுக்கும் கிடைக்குங்க. அதுக்கு நீங்கள் உங்கள் கணவன் மோசமானவர் இல்லை, அவர் ஒரு நோயாளி. அதனால தான் அந்த மாதிரி செய்யாது. பல ட்ரீட்மெண்ட்டு கொண்டு போங்க. இல்லைம்மா கடவுளை கட்டி அப்படிங்க, ஒரு நாளும் கைவிட மாட்டார். நானும் அப்படி இருந்தவன் தான். கடவுளை கட்டியாக பிடிச்சி தான் இன்னைக்கு 14 ஆண்டுகள் குடிக்காமல் கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைக்கு அப்பாவாகி இன்றைக்கி நானும் சந்தோஷமாக இருக்கேன். இந்த வாய்ப்பை உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனமான நன்றிக்கிறேன். பாய். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த இது பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த இதில் சந்திப்போம். நிறையற்ற பகிருங்க. உங்கள் இதை கடவுளை நம்பாமல் இருக்காங்க. கடவுள் கைவிட மாட்டார் எப்போவுமே. பாய்.